அன்பானவர்களே, இன்று நான் சொல்ல போகிற ஒரு வசனம் உங்களை கொஞ்சம் அதிர்ச்சி அடைய வைக்கலாம். சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரமத்தை நான் நோக்கி கொண்டிருந்தால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஜெபத்தை கேட்காத சூழ்நிலையும் இருக்கிறதா? நாம் தினமும் ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆனால் சில நேரங்கள்ல பதில் வருவதில்லை. ஏன்? தேவன் நம்மை நேசிக்கவில்லையா? இல்லை, அவர் நம்மை நேசிக்கிறார். ஆனால் சில தடைகள் நம்முடைய ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகின்றன. இன்று அந்த தடைகளை வேதாகமத்தின் அடிப்படையில பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது, இதயத்தில் மறைத்து வைத்திருக்கும் பாவம். ஹல்லேலூயா. ஏசாயா 59:1-2 வசனம். கர்த்தருடைய கை ரட்சிக்க குறுகி போகவும் இல்லை, கேட்கப்படாதபடிக்கு அவர் செவி மந்தமாய் இருப்பதும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கினது. ஹல்லேலூயா. தேவனுடைய கை குறையவில்லை, தேவனுடைய சக்தி குறையவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பாத பாவம் இருக்கும் போது அது தேவனுக்கும் நமக்கும் நடுவில் சுவராக நிற்கிறது. அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு மகன் தன் தந்தையிடம் பணம் கேட்கிறான். ஆனால் தந்தையின் பேச்சை கேட்கவே மாட்டான், அவருக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும் போது உறவில் பிரச்சனை வரும். அதுபோல தேவனோடு உறவு சரியாக இல்லாமல் ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருந்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட், மன்னிக்காத இதயம். மார்க் 11:25. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யார் மேலாவது குறை வைத்திருந்தால் அவர்களை மன்னியுங்கள். இன்று நிறைய பேர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் மனதில் ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு கசப்பு இருக்கிறது, ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஜெப வாழ்க்கை பலவீனமாகி விடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி பல ஆண்டுகளாக ஒருவரை மன்னிக்க முடியாமல் இருந்தார். அவருக்கு ஜெபத்தில் சமாதானமே இல்லை. ஒரு நாள் அந்த நபரை மனதார மன்னித்தார். அதற்கு பிறகு அவருடைய ஜெப வாழ்க்கையே மாறியது. ஏனென்றால் மன்னிப்பு என்பது மற்றவரை விடுதலை செய்வது அல்ல, நம்முடைய இதயத்தை விடுதலை செய்வது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசா ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைகளிலும் சரி, பக்கத்து வீடுகளிலும் சரி, வேலை பார்க்குற இடங்களையும் சரி, நம்ம யார் மேலேயாவது கோவப்பட்டிருந்தா ஃபர்ஸ்ட் மன்னித்து பழகுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட், விசுவாசம் இல்லாத ஜெபம். யாக்கோபு 1:6-7 வசனம். விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படக்கூடாது. நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள் இது நடக்குமா? தேவன் என் வாழ்க்கையில் இது செய்வாரா என்று சந்தேகப்படுகிறோம். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நம்பாமல் நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதாரணமா தானியேல் 10:12 நீ மனதை தாழ்த்தின முதல் நாளிலிருந்து உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. முதல் நாளிலேயே தேவன் பதில் அனுப்பினாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் பதில் வெளிப்பட்ட 21 நாட்கள் ஆனது. இங்கே பாடம் என்ன? தாமதம் என்பது மறுப்பு அல்ல, தேவன் வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இப்போ தாமதமா இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில தேவன் வேலை செய்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க, மனமுடைந்து போகாதீங்க. 4வது பாயிண்ட், தேவனுடைய நேரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. பிரசங்கி 3:11. அவர் எல்லாவற்றையும் தக்க காலத்திலே அழகாக செய்கிறார். நாம் உடனே பதில் வர விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சரியான நேரத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, ஆனால் அது நிறைவேற பல வருடங்கள் ஆனது. காத்திருப்பது கடினம், ஆனால் தேவனுடைய நேரம் எப்பொழுதும் சிறந்தது என்பதை மறந்துடாதீங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எப்படிங்க? நீங்க கர்த்தருக்குள்ள காத்திருக்கும் போது உங்க வாழ்க்கையில புது பலன் கண்டிப்பா அடைவீங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க அன்பானவர்களே. 5வது பாயிண்ட், ஜெபம் இருக்கிறது, உறவு இல்லை. இன்று பலர்
தேவனை ஏடிஎம் மிஷின் போல பயன்படுத்துகிறார்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? தேவை வரும்பொழுது மட்டுமே நாம் ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள் வரும்போது மட்டுமே நாம் அழுகிறோம். பயம் வரும்போது மட்டுமே தேவ சமூகத்தில் விழுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் உங்களுடைய உறவை விரும்புகிறார். மகளே, நீ பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நீ தினமும் என் சமூகத்தில் வா, நீ தினமும் என் சமூகத்தில் வந்து ஜெபி, தனியாக ஜெபம் பண்ணு, என் மக்களுக்காக ஜெபம் பண்ணு, போராட்டங்கள் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு தேவன் உன்னை பார்த்து விரும்புகிறார் மகளே. ஹல்லேலூயா. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார். ஹல்லேலூயா. இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? முதல்ல உறவு, பிறகு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உதாரணம், ஒரு குழந்தை தினமும் தந்தையோடு பேசிக்கொண்டிருக்கிறது, அன்பாக பழகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய தேவைகளை தந்தை நன்றாக அறிவார். அதே போல தேவனோடு தினமும் நீங்க நேரத்தை செலவிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க நேரத்தை செலவிடும் போது உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளை தேவன் அறிந்து வழியை திறந்து கொடுப்பார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இன்று உங்க ஜெபத்திற்கு தடையாக இருப்பது சாத்தான் அல்ல, உங்க இதயத்தில் இருக்கும் மன்னிக்காத தன்மையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. மறைக்கப்பட்ட பாவமாக இருக்கலாம், விசுவாசம் குறைவாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய நேரத்தை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் உங்க ஜெபத்தை கேட்கவில்லை என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலளிப்பேன். ஹல்லேலூயா. அவர் பதில் சொல்லும் தேவன். ஹல்லேலூயா. அவர் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் உன் கண்ணீரை பார்க்கும் தேவன். உன் வேதனையை அறிந்திருக்கிறார். உன் இதயத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னி. ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய நேரத்திற்காக காத்திருங்க. அப்பொழுது தேவன் திறக்கிற கதவை யாராலும் மூட முடியாது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:8 நான் திறக்கிற கதவை ஒருவனும் மூட மாட்டான். ஹல்லேலூயா. அதனால தேவன் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியோட இந்த மெசேஜை முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சகோதரி தினமும் ஜெபித்துக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிரச்சனைகளை மாற்றுங்க. ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டு ஜெபிச்சாங்க. ஆனா மாதங்கள் போயிடுச்சு, பதில் வரல. ஒரு நாள் ஜெபத்துல கர்த்தர் அவங்க இதயத்துல பேச ஆரம்பிச்சாங்க. நீ என்னிடம் ஆசீர்வாதத்தை கேட்கிறாய், ஆனால் நான் பல வருடமாக ஒருவரை மன்னிக்காமல் வைத்திருக்கிறாயே. அந்த சகோதரி உடனே உடைந்து அழுதாங்க. பல வருடமாக பேசாத ஒரு உறவினரை மனதார மன்னிச்சாங்க. சில வாரங்களுக்குள்ளே அவங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் வந்துச்சு. பிரச்சனைகள் எல்லாம் ஒரே நாள்ல மாறல, ஆனா இதயம் மாறிப்போன ஜெப வாழ்க்கை மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்ம வார்த்தைகளை மட்டும் கேட்கல, நம்ம இதயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16:7 மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு தேவன் உங்க கூட பேசியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எதை குறித்தும் வாழ்க்கையில கலங்காதீர்கள். தேவன் உங்க வாழ்க்கையை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிச்சு கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.